ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சாயலாய் படைத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆதாம் ஏவாளை தன்னுடைய சாயலாய் படைத்து அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனை படைத்ததின் நோக்கம் ஆளுகை செய்ய. எப்படி அவர்கள் ஆளுகை செய்ய முடியும்? அவர்கள் தேவ மகிமை நிறைந்த பிரகாசமான ஒளியாய் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள். ஒளி அவர்களை மூடி இருந்தது. ஒளி அவர்களோடு இருந்தபடியினாலே ஆதாமும் ஏவாளும் ஆளுகை செய்யும் ராஜாவாய் ராணியாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதாம் கூட பாருங்க, ஆளுகை செய்கிறவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, எல்லா விலங்கினங்களுக்கும் அவன் பெயர் சூட்டுகிறவனாய். எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. எல்லாம் எப்படி? ஒளியாம் தேவன். 1 யோவான் 1:5 பார்க்கிறோம், தேவன் ஒளியாகவே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒளியாய் இருக்கிறார். யோவான் 8:12 பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிறார். நான் உலகின் ஒளி என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 2:3 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவாய் இறங்கினார். தெய்வமே ஒளியாய் இருக்கிறார். அப்ப மனிதனை, ஆதாம் ஏவாளை ஒளியாய் படைத்தபடியினாலே அவர்களும் ஆளுகை செய்கிறவர்களாய், மிகுந்த ஞானமும் அறிவும் புத்தியும் உள்ளவர்களாய், இன்றைக்கு விஞ்ஞானம் கூட எல்லாவற்றுக்கும் பெயர் சூட்ட முடியாத நிலையில், எல்லாவற்றுக்கும் அன்று ஆதாம் கொடுத்த பெயர் தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய உயர்ந்த மேன்மையான நிலை என்று பாருங்கள் அருமையானவர்களே. அதனால் அவங்க என்ன செய்ய முடிந்தது என்று சொன்னால், பூமியை கீழ்ப்படுத்த முடிந்தது. ஆதியாகமம் 1:28 பார்க்கிறோம், ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, subdue the world, subdue the earth, கீழ்ப்படுத்துங்கள். அப்ப கீழ்ப்படுத்துகிற மனிதன் எவ்வளவு மேன்மையாக படைச்சிருக்கிறார் பார்த்தீங்க. கடவுள் பூமியவே கீழ்ப்படுத்தி அதில் உள்ள எல்லா மச்சங்கள், பறவைகள், விலங்கினங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் ஓவர் எவ்ரிதிங் என்று தேவன் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மேன்மையான நிலையை அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் அப்படியாய் பார்க்கிறோம்.